வணக்கம் நேயர்களே. நாம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வீடியோவுக்குள் செல்லலாம். முதல் கேள்வி, மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு அமலான பிறகு மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரிக்கப்பட உள்ளது? பதில் 816 தொகுதிகளாக அதிகரிக்கப்பட உள்ளது. இது பற்றின கூடுதல் குறிப்புகளை பார்க்கலாம். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான 33% இடங்களை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக வரவிருக்கும் ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நிறைவேற்றப்பட்ட முதல் சட்டம் இதுவாகும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 இருந்து 816 உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் 273 இடங்கள் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்படும். இது இந்தியாவின் கொள்கை உருவாக்கத்தில் மாபெரும் சமூக நீதியை நிலைநாட்டும். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவு எந்த அமைப்பின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை வலியுறுத்துகிறது? பதில், இந்திய தேர்தல் ஆணையம். இது பற்றின முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவு தேர்தல்களை நடத்தும் ஒட்டுமொத்த பொறுப்பையும் கண்காணிப்பு அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்குகிறது. சமீபத்தில் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளை 100% எண்ணி பார்க்க கோரும் விவகாரத்தில் இந்த பிரிவின் கீழான அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது. இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளும் விவிபேட் சீட்டுகளும் முரண்பாடின்றி இருப்பதை உறுதி செய்வது தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை பாதுகாக்க ஆர்டிகல் 324 எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த வழக்கின் முக்கிய அம்சமாகும். அடுத்த கேள்வி, சமீபத்தில் 107வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை பிரிட்டிஷ் அரசின் எந்த அடக்குமுறை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது நிகழ்ந்தது? பதில், ரவுலட் சட்டம். இதை பற்றின கூடுதல் தகவலை பார்க்கலாம். விசாரணையின்றி யாரையும் கைது செய்ய பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் அளித்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 1919 ஏப்ரல் 13 அன்று அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதி வழியில் கூடினர். அப்போது ஜெனரல் டயரின் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். சமீபத்தில் இச்சம்பவத்தின் 107வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த கொடூர நிகழ்வு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது. மிதவாத போக்கை கொண்டிருந்த பல தலைவர்களை இது தீவிர சுதந்திர போராட்டத்தின் பக்கம் திருப்பியது. அடுத்த கேள்வி, 2023ஆம் ஆண்டின் டிபிடிபி ஆக்ட் எனப்படும் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் எந்த பிரிவு ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போகச் செய்வதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது? பதில், பிரிவு 44 சப்கிளாஸ் 3. இதை பற்றிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். டிபிடிபி ஆக்ட் அப்படின்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிபிடிபி ஆக்ட் அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 44 சப்கிளாஸ் 3 தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உள்ள பிரிவு 8 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஜேயை திருத்துகிறது. இதனால் தனிநபர் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பிரைவசி என்ற பெயரில் பொதுமக்களுக்கு வழங்க மறுக்க முடியும். இது அரசியலமைப்பின் 14, 19 சப்கிளாஸ் 1 மற்றும் 21வது பிரிவுகளை மீறுவதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்ட பயனாளிகளின் தரவுகள், வருகை பதிவேடுகள் போன்றவற்றை இனி ஆர்டிஐ மூலம் பெற முடியாது. இது நிர்வாக வெளிப்படைத்தன்மையை சீர்குலைக்கும் என்பதால் மத்திய அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த கேள்வி, பண்டைய தமிழர்களின் வானியல் அறிவை பறைசாற்றும் சங்க இலக்கியங்களில் ஒன்றான சிறுபானாற்றுப்படை மற்றும் பிற நூல்கள் குறிப்பிடும் 2 காலக்கணிப்பு முறைகள் யாவை? பதில், சௌரமானா மற்றும் சந்திரமானா முறைகள். சௌரமானா என்பது சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. சந்திரமானா என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம்.
நவீன கருவிகள் இல்லாத காலத்திலேயே பண்டைய தமிழர்கள் பூமி, சூரியன் மற்றும் சந்திரனின் இயக்கங்களை மிக துல்லியமாக கணித்தனர். சூரியன் பூமியை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள், 6 மணி நேரம், 11 நிமிடம் மற்றும் 48 நொடிகள் ஆகும் என்பதை அன்றே வரையறுத்தனர். சங்க இலக்கியங்கள் தமிழர்களின் அறிவியல் மற்றும் வானியல் நுட்பங்களை விரிவாக பதிவு செய்துள்ளது. வியாழன் மற்றும் சனி கோள்களின் இயக்கங்களை உள்ளடக்கிய 60 ஆண்டுகள் கொண்ட சுழற்சி முறை தமிழர்களால் பின்பற்றப்படுகிறது. அடுத்த கேள்வி, 2024ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்ட புதிய கணக்கீட்டு முறையின் கீழ் 2026 மார்ச் மாதத்தில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் எவ்வளவு சதவீதமாக பதிவாகியுள்ளது? பதில் 3.4%. இதை வெளியிட்ட அமைப்பு MOSPI எனப்படும் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். MOSPI என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்பதன் சுருக்கமாகும். இதில் அதிக பணவீக்கம் உள்ள மாநிலம் தெலுங்கானா 5.83%. குறைந்த பணவீக்கம் உள்ள மாநிலம் மிசோரம் 0.66%. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவின் பொருளாதார குறியீடுகளில் ஒன்றான சில்லறை பணவீக்கம் மாநிலங்களுக்கு இடையேயும் நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளுக்கு இடையேயும் பெரும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டுள்ளது. நகர்ப்புற பணவீக்கம் 3.02% இருந்து 3.11% உயர்ந்த நிலையில் கிராமப்புற பணவீக்கம் 3.37% இருந்து 3.63% அதிகரித்துள்ளது. தென்னிந்திய மாநிலங்களில் பணவீக்க விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமாக காணப்படுகிறது. உதாரணம் தெலுங்கானா. வடகிழக்கு மாநிலங்களில் இது மிகவும் குறைவாக உள்ளது. CPI எனப்படும் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சார்ந்த தரவுகள் நாட்டின் வட்டி விகிதங்களை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அடுத்த கேள்வி, இந்தியா முழுவதும் உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? பதில் தமிழ்நாடு. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் விழிப்புணர்வில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்கிறது. மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்புகளை பெற்று தகுதியானவர்களுக்கு பொருத்துவதில் வெளிப்படையான மற்றும் விரைவான கட்டமைப்பை மாநில அரசு கொண்டுள்ளது. செப்டம்பர் 2023 முதல் உறுப்பு தானம் செய்வோரின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி, சமீபத்தில் அமெரிக்கா, ஈரான் நாடுகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது மற்றும் ஈரானால் முடக்கப்படும் அபாயத்தில் உள்ள முக்கிய கடல்வழி எது? பதில் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஈரானால் முடக்கப்படும் அபாயத்தில் உள்ள கடல்வழி ஹார்முஸ் ஜலசந்தி. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமெரிக்கா, ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து பாரசீக வளைகுடாவில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்குவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. உலகின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெருமளவு இந்த குறுகிய ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே பயணிக்கிறது. இந்த வழியில் கப்பல்கள் முடக்கப்பட்டால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பெருமளவு விலையேற்றம் ஏற்படும். அடுத்த கேள்வி, 60 ஆண்டுகள் கொண்ட தமிழ் வருட சுழற்சியில் தற்போதைய ஆண்டின் பெயர் என்ன மற்றும் இது எத்தனையாவது ஆண்டு? பதில் தற்போதைய ஆண்டின் பெயர் பராபவ ஆண்டு. இது 40வது ஆண்டாகும். மேலும் கூடுதல் குறிப்புகள், தமிழ் புத்தாண்டு விவசாய பணிகளின் தொடக்கத்தையும் உழைப்பின் உன்னதத்தையும் குறிக்கும் பண்டிகையாகும். பராபவ என்னும் சொல்லுக்கு தடைகளை தாண்டி புதிய மாற்றங்களை உருவாக்குதல் என்று பொருள். இது 60 ஆண்டு சுழற்சியில் 40வது ஆண்டாகும். ஒரே காலகட்டத்தில் அறுவடை மற்றும் புத்தாண்டை இந்தியா முழுவதும் பல்வேறு பெயர்களில் மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதை பற்றி பார்ப்போம். பஞ்சாபில் பைசாகி என்னும் பெயரிலும், கேரளாவில் விஷு என்னும் பெயரிலும், அசாமில் பிஹு என்னும் பெயரிலும், மேற்கு வங்கத்தில் பொய்லா பஷாக் என்னும் பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வி, குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்த லாப வரம்பு ஃபார்முலா என்ன? பதில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% லாபம். அதாவது விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்காக பயிர்களுக்கான உற்பத்தி செலவுடன் 50% லாபத்தை இணைத்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்க வேண்டும் என 2006இல் MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தது. அடுத்த கேள்வி,
வாதாபி கொண்டான் என போற்றப்படும் பல்லவ மன்னன் யார்? வாதாபி போரில் அவருக்கு உதவிய ஈழ இளவரசர் யார்? பதில்: வாதாபி கொண்டான் என போற்றப்படுபவர் முதலாம் நரசிம்மவர்மன். அவருக்கு உதவியவர் ஈழ இளவரசர் மானவர்மன். கூடுதல் குறிப்பு: காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த நரசிம்மவர்மனின் முக்கிய தளபதி பரஞ்சோதி. பரஞ்சோதி வாதாபி போரில் வெற்றி பெற உதவியவர். இவரே 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர் எனப்படுகிறார். உதவி செய்த மானவர்மனுக்கு கைமாறாக இலங்கையை மீட்டுக் கொடுக்க நரசிம்மவர்மன் இருமுறை கடற்படையை அனுப்பினார். அடுத்த கேள்வி: இந்தியாவின் மிகப்பெரிய கடலோர பகுதியை கொண்ட தேசிய கடல்வாழ் உயிரினங்களின் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? பதில்: மன்னார் வளைகுடா. இங்கு 3600க்கும் மேற்பட்ட வகையான கடல்வாழ் தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் உள்ளன. இது தெற்காசியாவின் முதல் கடல்சார் உயிர்கோள காப்பகம் ஆகும். பவளப்பாறைகள், கடல் புற்கள் மற்றும் அரிய வகை கடல் பசுக்கள் இங்கு காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி: அரசியல் பிரச்சாரங்களில் வேட்பாளரின் 3D பிம்பத்தை உருவாக்க பயன்படும் தொழில்நுட்பம் எது? பதில்: ஹோலோகிராம். ஒளியின் குறுக்கீடு மற்றும் சிதறல் மூலம் 3D உருவங்களை உருவாக்கும் நுட்பம். அடுத்த கேள்வி: டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க ரூபாய் 10,000க்கும் மேலான UPI பரிவர்த்தனைகளுக்கு ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ள காத்திருப்பு நேரம் எவ்வளவு? பதில்: 1 மணி நேரம். அதாவது காத்திருப்பு நேரம் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்பணும்னா அவங்களுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் ரீச் ஆகும். அந்த 1 ஹவருக்குள்ளே நமக்கு மனசு மாறிச்சுனாவோ இல்லை அது மோசடின்னு தெரிய வந்தாலோ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக அந்த வசதியை ஏற்படுத்தி இருக்குது. அடுத்த கேள்வி: LRS திட்டத்தின் கீழ் கிஃப்ட் சிட்டி வழியாக வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும்போது சில்லறை முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் TCS எனப்படும் மிகப்பெரிய வரித்தடை எவ்வளவு? பதில்: 20%. இங்கே TCS அப்படின்னா டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். வெளிநாட்டு முதலீட்டிற்கு அனுப்பப்படும் தொகையில் 20% TCS அரசாங்கத்தால் பிடித்து வைக்கப்படுகிறது. இது முதலீட்டாளர்களின் மூலதனத்தின் ஒரு பகுதியை முடக்குகிறது. இதனால் அவர்களின் லாப ஈவு விகிதம் குறைகிறது. உள்நாட்டு பரஸ்பர நிதிகளில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது இந்த வரி பிடிப்பு கிடையாது. இதனால் முதலீட்டாளர்கள் கிஃப்ட் சிட்டியை விட உள்நாட்டு நிதிகளையே விரும்புகின்றனர். வரியை வருமான வரி கணக்கீட்டின் போது சரி செய்து கொள்ளலாம் என்றாலும் இது முதலீட்டிற்கு தடையான ஒரு நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளை வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.